கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த லெந்து நாட்களுடைய தியானத்துக்காக எடுத்திருக்கிறதான ஒரு புத்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திற்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நான் படிக்கிறேன். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமான இந்த லெந்து நாட்கள்ல நாம எடுத்திருக்கிற 40 நாட்கள் தீர்மானம் என்னன்னா, அநேக காரியங்களை நம்ம தேவன்கிட்ட இருந்து ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ ஒரு மரத்தை பாருங்க, இப்ப இருக்கிற நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளில, இந்த சூழ்நிலையில, இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா மரங்கள்ல இருக்கிற பழைய இலைகள் எல்லாம் அல்லது பழுத்த இலைகள் எல்லாம் எல்லாவற்றும் முழுமையாய் அது உதிர்ந்து, மரத்தில் இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து அது அது இலைகள் எல்லாம் விழுந்த பிறகு சில நாட்களுக்கு கழித்து புதிதாய் துளிர் விட்டு அந்த மரம் முழுவதும் அதை மறைக்கிற அளவுக்கு நிறைய துளிர் விட்டு அந்த இலைகள் எல்லாம் புதிதாய் வந்து பூ பூத்து காய்களை காய்க்கும். இது ஒரு வளர்ச்சியை குறிக்கிறது. ஆகவே நம்முடைய பழைய காரியங்களை ஒழிக்க வேண்டும் என்பதை நான் இது தியானத்துக்கு நான் எடுத்திருக்கிறேன். இந்த வசனத்தின்படி பாருங்க, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவிலை அறைந்தார்கள். ஒரு மரமானது தன்னுடைய பழைய இலைகளை அது உதிர்த்து புதிய இலைகளை உருவாக்க பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம ஏன் பழைய காரியங்களை விட்டு ஒழியக்கூடாது, அல்லது பழைய மாம்சத்தின் ஆசைகள் எல்லாவற்றும் இந்த 40 நாட்கள் மட்டும் அல்ல, 365 நாட்களும் நம்முடைய ஆசை மாம்சத்தின் ஆசைகளை எடுத்து ஏன் சிலுவையில் இந்த 40 நாட்கள் அடிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது. அப்படி உண்மையாகவே அடித்து அறைந்தோமானால், சிலுவையில் அறைந்தோம் உண்மையானால், உண்மையாகவே நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தேவன் நம்மளுக்கு தருவார். ஆக இந்த இச்சைகளினுடைய காரியங்கள், உலகத்தின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் மட்டும் அறைந்தால் மட்டுமே நாம ரட்சிப்பு மீட்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ரோமர் 13:14 துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ பாருங்க, ஒரு மரம் தன்னுடைய பழைய காரியத்தை எல்லாவற்றையும் உதிர்த்து புதியதாய் இருந்து புதிய மரங்களை போல ஒரு பொலிவு ஏற்படுகிறது. அது போலவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதுறாரு 13:14 துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருப்பது, அதாவது அதுக்கு ஒப்பு கொடுக்காமல், துர் இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்க வேண்டும், இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணுமா. அப்போ துர் இச்சைகளை வைத்துக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வது இருக்கவே கூடாது. ஆகவே இந்த 2 நாட்கள்ல நம்ம பாவத்தை வைத்துக்கொண்டு பரிசுத்தத்தை உள்ள வைக்க கூடாது. அப்போ நம்முடைய பாவத்தோடு கூட வாழ்ந்தோமானால் அது மீட்பு அல்ல, அது ரட்சிப்பு அல்ல. பாவத்தை விட்டு, அதாவது துர் இச்சைகளை விட்டு நம்ம சரீரத்தை விட்டு அதை எடுத்து போட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, தரித்து கொள்வோமானால் உண்மையாகவே நாம் இந்த லெந்து நாட்கள்ல கண்டிப்பாக கிறிஸ்துவனுடைய கண்டிப்பாக நம்ம மாறுவோம். அதனால தான் அங்கே கலாத்தியத்தில் அழகா சொல்ல, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் அந்த ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தார்கள். முழுமையாக அறைந்து விடுவோம். அறைந்த பிறகு உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில நல்லபடியாக நாம் வாழ்வோம், நம் குடும்பத்தோடு கூட வாழ்வோம், ஆவிக்குரிய இதில் நன்றாக வாழ்வோம், கர்த்தருக்கும் மற்றவர்களுக்கும் நாம் முன்மாதிரியாக வாழ்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.